செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம். வீட்டு பூஜை அறையில் மை செய்து நம்ம கையாலேயே நம்ம அது நிலவாசலை தடவும் பொழுது ஸோ தெய்வத்தோட அனுகிரகம் முழுவதுமாக நமக்கு கிடைக்குது. இந்த மையை நம்ம எப்படி செய்யலாம்னா ரொம்ப எளிமையாக செஞ்சிடலாம். இப்போ சித்த மருத்துவத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சனம் அப்படின்ற ஒரு விஷயம் செய்வோம். அதாவது கண்களுக்கு வைக்கக்கூடிய மை. அது வந்து கரிசலாங்கண்ணி சாறுலாம் போட்டு அதில் நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்து பெரிய ப்ராசஸ் செய்வோம். அதே மாதிரி ரொம்ப எளிமையாக இந்த மை நம்ம செய்ய போகிறோம். நிலவாசல் மை அப்படின்னு சொல்கிறது. நல்ல ஒரு பெரிய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த தீபத்தில் அகல் தீபத்தில் விளக்குல நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்க்கணும். நல்லெண்ணெய் நல்ல ஒரு பஞ்சு திரி போட்டு கொஞ்சம் பெருசாகவே எரிய விடணும். இது பூஜை அறையில் வச்சு செஞ்சது இன்னும் சிறப்பு. இது செய்யறதுக்கு எந்த கிழமை வேணாலும் நம்ம செய்யலாம். ஆனால் அந்த மை வைக்கக்கூடிய நாள் செவ்வாய் வெள்ளி. இது ஒரு முறை நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் இதை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ வீட்டில் பூஜை அறையில் நல்லா விளக்கேற்றிட்டு இந்த பெரிய தீபமும் ஏற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு திருப்பி வைக்க போகிறோம். அந்த தீபம் எரியுது இல்லைங்களா, அந்த சுடர்ல இருந்து வரக்கூடிய அந்த கருமை நிறமானது அந்த தட்டில் படிய ஆரம்பிக்கும். வீட்டில் நிறைய பேர் கண்மை செய்வாங்க. தாத்தா பாட்டி கேட்டால் சொல்லுவாங்க. நம்மளும் சித்த மருத்துவத்தில் அஞ்சனம் இப்படி தான் செய்வோம். இதில் இன்னும் நிறைய மூலிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய மண் அகல்ல உள்ள தடவிடுவோம். அந்த கரிசலாங்கண்ணி சாறு, கற்றாழை சாறு எல்லாமே உள்ள தடவிட்டு அதுக்கப்புறம் மேலே நம்ம கமுத்தி வைக்கும்போது அந்த விளக்கெண்ணிலிருந்து வரக்கூடிய சுடர் அதில் படும். அதுலேருந்து எடுத்து திரும்ப மூலிகை சாறு விட்டு செஞ்சு கண் நோய்க்கான அஞ்சனம் அதில் செய்கிறோம். அதே மாதிரி தான் இது மேலே நம்ம நல்லெண்ணெய் தீபத்தில் வரக்கூடிய அந்த மேலே கறி அப்படியே படியும். அந்த பித்தளை தட்டில் படிஞ்சதுக்கு அப்புறம் அதை பொறுமையாக எடுக்கணும். சூடாக இருக்கும், பொறுமையாக எடுத்து அது ஆறின பிறகு அதுலேயும் கொஞ்சம் துளிகள் நல்லெண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மையாக நமக்கு கிடைக்கும். இந்த மையை ஒரு சின்ன கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மை தான் நம்ம நிலவாசலில் வைக்க போகிறோம். ஸோ செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை நிலவாசல் நல்லா தொடச்சிட்டு தூய்மைப்படுத்திட்டு இந்த மையை மேலே 3 பொட்டு வைக்க போகிறோம். மேலேயும் கீழையும் 3 பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வைக்கலாம், மலர்கள் வச்சுட்டு மாவிலை தோரணம் கட்டலாம்.